இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எலோகே, 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 உம்மை துதிப்பேன். எலோகே, 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 உம்மை துதிப்பேன். நம்பி வந்தேன், நான் மீட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் மீட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. ரோயி, எல் ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல் ரோயி, எல் ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. சங்கீதங்களின் புஸ்தகம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் தொடங்கி 14ஆம் அதிகாரம் வரை. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறந்திருப்பீர்? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும்படி என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் பெருகி இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 75 லேருந்து 80 வயசு இருக்கும்.
ஒரு 75 வயசு, அவங்க மனைவிக்கு அவரோட ஒரு 10 வயசு கம்மி. இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு போய் ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலை போலவும் ஆக்குவேன் என்று சொன்னார். இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது வந்து பயாலஜிக்கலாக நம்ம உடம்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து இம்பாசிபிள். அதாவது ஒரு 80 வயசுலேருந்து தாண்டினவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறப்பது என்றது ஒரு இம்பாசிபிள். ஆனாலும் ஆபிரகாம் வந்து நம்பிக்கையோட விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். இப்போ இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கும். அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லை, ஆனால் 100 வயதான அந்த விசுவாசத்தில் அவன் பற்றுதலாக இருக்கணும். விசுவாசத்தில் வல்லவனானான். பலவீனமாக இருக்கிறது இல்லைன்றது ஒரு ஸ்டேஜ், வல்லவனானான்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், கடைசி ஸ்டேஜ் மாதிரி. அந்த மாதிரி வந்து ஆபிரகாம் வந்து விசுவாசத்தில் வளர்ந்துருக்காரு. அதுக்கு தான் வந்து அந்த 25 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அந்த 25 வருஷமும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்தில் அவர் வல்லவர் தான் ஆனாரே தவிர அவர் விசுவாசத்தில் குறைந்து போகவில்லை. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா ஓகே, ஆண்டவர் வந்து வேஸ்ட்டுப்பா, அவர் வந்து நமக்கு எதுவுமே தரமாட்டாரு அப்படின்னு வந்து நம்ம பேக் அடிக்க கூடாது. நம்ம விசுவாசத்தில் வல்லவராக மாற வேண்டும். இன்னொரு வசனம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழினேன். மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது, மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழினேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழினேன். இந்த சூழ்நிலையும் அவர் என்னை பிடிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிடிக்காது காத்து கொள்வார். அவர் தந்த போல் கதனை அவர் வருவதை காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த போல் கதனை அவர் வருவதை காத்து கொள்வார். ஆனந்தமே பரமானந்தமே திருமாவெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே திருமாவெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த திருவயலில் என்னை குறித்து விட்டார், போயினும் தந்தை விட்டார். இந்த திருவயலில் என்னை குறித்து விட்டார், போயினும் தந்தை விட்டார். நமது ஜீவனை எனக்கும் வைத்து ஜீவன் வைத்துக்கொள் என்று வைத்தார். நமது ஜீவனை எனக்கும் வைத்து ஜீவன் வைத்துக்கொள் என்று வைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே திருமாவெரும் பாக்கியமே.
இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமானார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எதிரோ சுரைமைத்தார் அவர் என்னை காத்திடுவார். எதிரோ சுரைமைத்தார் அவர் என்னை காத்திடுவார். என்னை காத்தவர் அவரே, என்னை காத்தவர் அவரே, என்னை காத்தவர் அவரே, என்னை காத்தவர். எதிரோ சுரைமைத்தார் அவர் என்னை காத்திடுவார். எதிரோ சுரைமைத்தார் அவர் என்னை காத்திடுவார். சிந்தையில் நான் இருந்தேன், அவர் என்னோடாக இருந்தார். சித்தரிக்கும் மத்தியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சித்தரில் நான் இருந்தேன், அவர் என்னோடாக இருந்தார். சித்தரிக்கும் மத்தியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிலையெறியா சுளையெடுப்பார் அவர் என்னை காத்திடுவார். சிலையெறியா சுளை